சரியா கவனிங்க. அப்ப சமவெள புள்ளியில நீங்கள் இந்த உப்பு மட்டும் இருக்குன்னு சொன்னீங்க. சமவெள புள்ளியில இருக்கிற உப்பால நீப்பவு படைஞ்சு வந்த OH மைனஸ் இந்த சரிவை நீங்கள் பரிசோதனை வாயிலாக கணிச்சிருக்கு. சமவெள புள்ளியில OH மைனஸ் இந்த சரிவை பரிசோதனை வாயிலாக கணிச்சிருக்கீங்க. அப்ப அதுல இருந்து வர OH மைனஸ் இந்த சரிவை விட இந்த வெண்காரம் NaOH இந்த பயனாக்கத்தால வர சரிவு வந்து பெரிதாக இருக்கு. அப்ப நாங்கள் இந்த இடத்துல ஒரு எடுகோலை எடுத்துக்கொள்றோம். உப்பிண்ட நீட்பகுப்பால வார OH மைனஸ் இந்த சரிவு புறக்கணிக்கத்தக்கதுன்னு சொல்லி அவ சமவெள புள்ளிக்கு அடுத்த புள்ளியில இருக்கிற விளைவு கரைசல்ல OH மைனஸ் இந்த செறிவு என்பது NaOHல இருந்து வந்த செறிவு அப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப விளைவு கரைசல் 25.05 சென்டிமீட்டர் கரம் சேர்க்கப்பட்ட நிலையில விளைவு கரைசல்ல இருக்கிற OH மைனஸ் இந்த செறிவு NaOHல இருந்து வந்த செறிவிற்கு சமனாக இருக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏன் உப்பின் அயனாக்கத்தால வர OH மைனஸ் இந்த சரிவை புறக்கணிக்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உப்பின் pH வந்து 8.3 சொச்சம். அப்ப 8 வச்சாலும் அப்ப BOH எவ்வளவு 10/6. 10/6 நாங்க என்ன செய்யலாம்? ഇതിന്റെ சரிவோட எப்படியா இந்த சரிவை புறக்கணிக்கலாம். சரியா? மற்றது பொதுவாக இருக்கிறால் அது இன்னும் சரிவு குறையும். நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். சமவெள புள்ளிக்கு அடுத்த புள்ளி விளைவு கரைசலுடைய pH வந்து எங்களுக்கு 4. எவ்வளவு விஷயம் நீங்கள் இதுல சரியான முறையில விளங்கி கொள்ள வேண்டும். ஒரு கேள்வி போதுமாக இந்த ஒரு கேள்வியை திருப்பி 2-3 தரம் செய்து உங்களோட சுய அறிவின்படி இந்த கேள்விக்கு விடை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த வரைவுகள் மென்னமிலம் சார்பான கேள்விகள் உங்களுக்கு வந்து குழப்பாது. சரியா? அப்ப அடுத்ததான் நாங்கள் இதுல கதைச்ச விஷயம் வந்து இந்த வரைவு. இந்த வரைவுல நான் உங்களுக்கு சொன்னால் பொதுவாக ஒரு மென்னமில வெண்கார நியமிப்பின் வரைவு என்ன வீச்சுக்குள்ள இருக்கும்னு சொல்லி அது இந்த கணித்தல் மூலமாக நான் அந்த வீச்சை உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன். சரிதான்? இப்ப கணித்தல் மூலமாக இந்த மென்னமில வெண்கார நியமிப்பின் pH வந்து என்ன மாதிரி அமையும்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். பொதுவாக கணித்தல் இல்லாமல் நாங்கள் ஒரு வரைவு கூறுவதாக இருந்தால் நான் குறிப்பிட்ட அந்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு நீங்க ஒரு மென்னமில வெண்கார நியமிப்பின் பொதுவான வரைவை கீறலாம். சரிதான்? அப்ப அந்த விஷயம் நாங்கள் முதல் எழுதி போட்டு போனால் அதுல பாருங்க மென்னமில வெண்கார நியமிப்புகளின் pH வீச்சு சமவெள புள்ளியில pH வீச்சு 7க்கும் 11க்கும் இடையில காணப்படும் சொல்லியிருக்கு. நியமிப்பின் முடியும் தருவாயில் உப்பு நீட்பகுப்பிற்கான pH வீச்சு 8.5-9, அதாவது காரத்துக்குரிய pH ஆக இருக்கும்னு சொல்லி ஒரு சைவரசம் ஒரு ஓரமில வெண்காரத்தின் pH வந்து உங்களுக்கு சைவரசம் 1 கிட்டத்தட்ட 3 சொச்சத்துக்கு இருக்கும்னு சொல்லியிருக்கேன். வெண்காரத்தின் இது மென்னமிலத்தின் சைவரசம் 1 மென்னமிலத்தின் pH வந்து கிட்டத்தட்ட 3, வெண்காரத்தின் pH வந்து 1 இருக்கும்னு சொல்லி இந்த தரவை கருத்துல கொண்டு நீங்கள் இந்த கணித்தல்கள் எதுவும் இல்லாமல் அன்னளவான ஒரு வரைவை வந்து வரையலாம். சரியா? ஓகே, அந்த வரைவை நாங்க ஒரு பார்த்துக்கொள்வோம். இதுல நான் 2 சந்தர்ப்பத்துக்கு வரைவு காட்டுறேன். நீங்கள் கீர்ல எடுத்துக்கொண்ட பெருமானத்துக்கு வரைவு கீற ஒரு சந்தர்ப்பம் நீங்கள் கீறி பாருங்க. உங்களுக்கு இந்த 3-4 சந்தர்ப்பத்திலையும் pH தெரிஞ்சால் போதும். இந்த 4 சந்தர்ப்பத்துக்கு உரிய pH-ஐ பயன்படுத்தி ஓரளவுக்கு திட்டமான ஒரு வரைவை நீங்கள் வரையலாம். அப்ப கவனித்துக் கொள்ளுமா, நான் கீழே வரைவேன். நீங்க கிராஃப் ஷீட்ல வரைஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் கிளியர் ஆகும். சரியா? இந்த வினாவில நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்னு சொன்னால் ஒரு மென்னமிலத்தை நியமிப்பு குழுவையில வச்சிருக்கோம். சரி, மென்னமில நியமிப்பு குழுவையில இருக்கு. நியமணி ஒரு வன்காரமாக இருக்கு. நியமணி ஒரு வன்காரமாக இருக்கு.
சரியா? ഇതിന്റെ pH 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அச்சுகள் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். இதுல முதலாவது சந்தர்ப்பம் சைவரசம் ஒருவியம் NaOH சைவரசம் ஒரு 25 அசெட்டிக் அமிலத்தின் அமைப்பை கருதுன்னு சொல்லி முதலாவது சந்தர்ப்பத்தில் அசெட்டிக் அமிலத்தின் pH வந்து 2.87 சொச்சம். அப்ப நியமனி சேர்க்க முன்னர் 2.87 அண்ணளவாக 3க்கு கிட்ட இந்த புள்ளி இருக்கு. ரெண்டாவது சொல்லிருக்கு 12.5 சமவெள புள்ளியின் சரியரவாசி கனவளம். சமவெள புள்ளியின் அரவாசி கனவளம் 12.5. இந்த சந்தர்ப்பத்துல pH வந்து 4.74. நீங்கள் கிராஃப் ஷீட் எடுத்தாலும் நல்ல பெர்ஃபெக்ட்டா இந்த வரைவு வர்றதை பார்க்கலாம். 4.75. சரியா? அடுத்தது சமவெள புள்ளி. சரியா? சமவெள புள்ளிய நான் எடுக்க வேணும். சமவெள புள்ளியில நாங்கள் pH காணும்போது 8.72 பேர். அப்ப கிட்டத்தட்ட அதுவும் 3/4க்கு போயிடும். சரி, 8.72. இதுல நான் ஒரு புள்ளி கவனிக்கவில்லை. அதாவது சமவெள புள்ளிக்கு முந்திய புள்ளி. இந்த சமவெள புள்ளிக்கு முந்தின புள்ளி 24.95 சென்டிமீட்டர் கனம். அந்த சந்தர்ப்பத்துல அங்க என்ன இருக்கும்னு சொன்னால் ஒரு மென்னமிலமும் வெண்கார உப்பு தான் இருக்கும். சரிதானே? அப்ப அந்த வெண்கார உப்பின் நீர்ப்பகுப்பால OH மைனஸ் அயன்கள் விடுவிக்கப்படும். மென்னமிலத்தின் பகுதியை நாக்கத்தால் H3O+ அயன்கள் விடுவிக்கப்படும். ஆகவே கிட்டத்தட்ட இது என்ன செய்யும் சொன்னால் pH 7 நெருங்கி வரும். அதான் சமவெள புள்ளிக்கு முந்திய புள்ளியில pH 7 நெருங்கி வரும். அதான் நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன். அந்த நியமிப்பில சமவெள இந்த விரைவு pH மாற்றம் 7க்கு கிட்ட இருக்குன்னு சொல்லி சமவெள புள்ளியில ஒரு நீர்ப்பகுப்பால வந்த pH தான் 8.72. அப்ப இது சமவெள புள்ளிக்கு முந்திய புள்ளி. நாங்கள் கீறி இருக்கலாம், எடுத்து பெருமானம் எடுத்து செய்திருக்கலாம், பார்ப்போம் இருக்கா. அப்ப இந்த புள்ளி தான் சமவெள புள்ளிக்கு முந்திய புள்ளி. அப்ப உங்களோட கிராஃப் வந்து கிட்டத்தட்ட இப்படி ஒரு வளைவை காண்பிக்கு. இது சமவெள புள்ளிக்கு முந்திய புள்ளி, இது சமவெள புள்ளி. சமவெள புள்ளிக்கு அடுத்த புள்ளியை எடுத்திருக்கிறேன் நான் 25.05. அந்த சந்தர்ப்பத்துல உங்களோட கரைசல் pH வந்து உங்களுக்கு 4 வருது. சரியா? pH 14 10. அப்ப pH வந்து 10 ஆகும். நாங்கள் அதையும் எடுத்திருக்கலாம் பஞ்சியை பார்க்காமல். சமவெள புள்ளிக்கு முந்திய புள்ளி அதே மாதிரி தாங்கல் கரைசலாக இருக்கும். கிட்டத்தட்ட pH 7 கிட்ட வந்திருக்கும். சரிதானே? ஓகே. அப்ப இது நிலைக்குத்து கோடு. சரி, நிலைக்குத்து கோடு. இதுக்காக நான் சேர்க்கிறத பற்றி கதைக்கையில இதுலயே ஒரு துளி காரம் இருக்கே காரத்திட்ட சரிவைத்தான் pH பயன்படுத்தலாம். நீங்க 10 துளி விட்டீங்கன்னா 10 துளி இந்த காரத்தை பயன்படுத்த வேண்டிய. அப்பஞ்சால நீங்கள் ஒரு 35 சென்டிமீட்டர் கனம்னா அந்த 10 சென்டிமீட்டர் கனத்துக்குரிய OH மைனஸுக்கு புதிய சரிவு கண்டு pH காணுங்க. அப்படி வரைவு இருக்கும்போது அந்த வரைவு இதுக்கு இங்க போகும். அப்ப இந்த புள்ளி இதுல எக்ஸைட்ல வெட்டுற புள்ளியை நாங்கள் முடிவு புள்ளியாக அடையாளப்படுத்திக் கொள்றோம் 25.05. அது வையச்சில வெட்டுற புள்ளி முடிவு புள்ளியில pH. இந்த புள்ளி எக்ஸைட்ல வெட்டுற கனவளவு தான் சமவெள புள்ளி. அது சமவெள புள்ளியில pH. நாங்கள் இதெல்லாம் ஏற்கனவே கணிச்சு வச்சதால இந்த புள்ளி இந்த pH வந்து 2.87. இந்த 12.5 சேர்க்க pH வந்து 4.74. சமவெள புள்ளியில pH வந்து 8.72. சமவெள புள்ளிக்கு அடுத்த pH பார்த்து. சரி, இந்த வரைவுல நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் விரைவு pH மாற்றம் வந்து விரைவு pH மாற்றம் 7க்கும் 10க்கும் இடையில இப்ப நான் எடுத்த பெருமானங்களுக்கு இருக்கு. நான் உங்களுக்கு அன்னளவாக அந்த வீச்சு சொல்லியிருந்தேன். அப்ப இந்த 7ஐ விட குறைஞ்ச pH வீச்சையுடைய காட்டிகளை இந்த நியமிப்புல நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு நிறமாட்டம் பொருத்தமான முறையில இருக்காது. சரிதான்? விளங்கிக் கொள்ளுங்க. இதுல இப்ப நீங்க ஒரு
மெதைல் செம்மஞ்சளை காட்டியாக பயன்படுத்தலாம். மெதைல் செம்மஞ்சள் காட்டின pH ரேஞ்ச் வந்து சமவெள புள்ளிக்கு முந்தின புள்ளியிலேயே இருக்கு, அல்லது இடையில ஒரு இடத்துல போய்க்கு என்ன செய்யும், மெதைல் செம்மஞ்சள் நிறமாட்டத்தை காண்பிக்கும். அப்படியே கனவளை சேர்த்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட கனவளை தாண்டினோட நிறமாட்டம். ஆனா அங்க மென்னமிலம் இப்பவும் மிச்சமாக இருக்கு. இதுக்குதான் நான் உங்களுக்கு சொன்னேன், இதுக்குள்ள இருக்கிற ஒரு pH ரேஞ்சோடைய காட்டியை பயன்படுத்தும். நியமிப்பின் pH வீச்சுக்குள்ள காட்டியின் pH வீச்சு இருந்தால் அந்த காட்டியை பயன்படுத்த முடியும்னு சொன்னார். அவ பினோப்தலினுக்கு வந்து 8.3 தொடக்கம் 10 இருக்கிறதால பினோப்தலினை பயன்படுத்தணும். மெதைல் செம்மஞ்சளுக்கு 3.1 தொடக்கம் 4.4 இருக்கிறதால அதை பயன்படுத்த முடியாது. விரைவு pH மாற்றத்துக்குள்ள காட்டின pH வீச்சு இல்லை. அப்ப இந்த நியமிப்புல இப்படி ஒரு சிக்கல் எங்களுக்கு இதை நீங்கள் வெண்ணமிலத்தை நியமிப்பு குழுவில வெண்காரத்தை அளவிலும் வச்சு நியமிச்சிருக்க. மறுதலையாக இந்த நியமிப்பை நியமித்தால் சரிதான், மறுதலையாக இந்த நியமிப்பு மேற்கொள்ளப்பட்டால் இந்த வரைவு மேலே இருந்து கீழே வரும். சரிதான், மேலே இருந்து கீழே வரும். அப்படி என்று சொன்னால் கிட்டத்தட்ட 11. சரியா, NaOH சரிவு சைவர்ச 1 இருக்கு. அப்ப நியமிப்பு குழுவைக்கு NaOH இருந்துருக்கு. அப்ப pH 13 இருக்கு. 13ல இருந்து 11க்கு குறை. சமவெள புள்ளிக்கு முந்திய புள்ளி, சமவெள புள்ளிக்கு முந்திய புள்ளியில 0.05 மில்லிக்குரிய NaOH மிச்சமாக இருக்கு. அதுல இருந்து சமவெள புள்ளி யாரு எந்த பக்கத்தால நியமிச்சாலும் சமவெள புள்ளியில pH மாறாது. சமவெள புள்ளியில உப்பு நீர் தான் இருக்கு. உப்பு மென்னமில வெண்கார உப்பு, ஆகவே உப்பின் நீர்ப்போப்பு மாறாது. அப்ப சமவெள புள்ளியில 2 பேருக்கு எந்த பக்கத்தால நியமித்தாலும் pH மாறாது. 8.72 தான் இருக்கு. அப்ப இது சமவெள புள்ளி. அடுத்து நாங்கள் என்ன செய்யறோம், மென்னமிலத்தை சேர்க்கிறோம். மென்னமிலம் சேர்க்க ஒரு துளி மென்னமிலத்துக்குரிய கனவளவு வந்து கிட்டத்தட்ட 7 இருக்கு. அப்ப இங்க 7. இந்த மென்னமிலத்தை தொடர்ந்து சேர்க்கிறதால மென்னமிலத்தின் pH கேட்ட மாதிரி என்ன செய்ய மாறும். சரியா, அப்படியே மாறி மாறி கிட்டத்தட்ட ஒரு 3 சொச்சத்துக்கு வரும். மென்னமிலத்தின் pH 3 அண்மித்து வரும். அவர் நியமிப்பு குடுவைக்குள்ள மென்னமிலம் இருந்து வெண்காரத்தால நியமித்தால் இந்த கிராஃப் இந்த மாதிரி போகும். 7க்கும் 10க்கும் இடையில தான் விரைவு pH மாற்றம் வரும். ஒரு வெண்காரம் மேல இருந்துச்சுன்னா 11க்கும் 7க்கும் இடையில கிட்டத்தட்ட இந்த pH மாற்றம் வரும். இங்கால மென்னமிலத்தின் pH கொஞ்சம் கொஞ்சமா மாறுற மாதிரி மாறும். சரியா, இந்த 2 வரைவை நீங்க கீறிக்கொள்ளுங்க. இந்த வரைவை நியமிப்பு 1 வச்சுக்கொள்ளுங்க. நியமிப்பு 1, நியமிப்பு 1ல மென்னமில நியமிப்பு குடுவையில இருக்குது, வெண்காரம் அளவில இருக்கு. சும்மா லைட்டா சின்ன படத்தையும் போட்டுக்கொள்ளுங்க. இதுல அசெட்டிக் அமிலம் இருக்குது, இங்க வெண்காரம். இங்க வெண்காரம் நியமிப்பு குடுவையில இருக்குது, பெண்ணமிலம் அளவிக்கு. நியமிப்புல யாரையும் அளவியில் எடுத்து நியமிக்கலாம். கட்டாயம் ஒரு இந்த காரம் எடுக்கக்கூடாதுன்ற ஒரு நியதி இல்லை. நாங்கள் பொதுவாக காரம் எடுக்கிறதை தவிர்த்துக் கொள்றோம். நாங்கள் காரம் எடுக்கக்கூடாதுன்னு இல்லை. இதுல நான் எடுத்த பெருமானங்களுக்கு தான் இந்த கிராஃப் கீறி இருக்கு. இது ஒரு பொதுமைப்பாடான கிராஃபாக நீங்கள் பார்த்தால், ஒரு மென்னமில வெண்கார நியமிப்பின் பொதுமைப்பாடான கிராஃபாக பார்த்தால் அங்க நான் குறிப்பிட்ட விஷயங்களை நீங்கள் இதுல நோட் பண்ணி கொள்ளலாம். என்ன குறிப்பிட்ட விஷயம், ஒரு மென்னமில வெண்கார நியமிப்பின் பொதுவாக நியமிப்பின் pH வீச்சு, நியமிப்பு pH வீச்சு எப்படி இருக்குமென்று சொல்லி இருக்கு. 7க்கும் 11க்கும் இடையில இருக்குமென்று சொல்லி இருக்கு. pH வீச்சு வந்து 7 தொடக்கம் 11 வரை இருக்கும். பொதுவாக 7 தொடக்கம் 11 வரை இருக்கு. பொதுவாக சமவெள புள்ளியின் pH வந்து 8.5 தொடக்கம் 9 வரைக்கும் இருக்கும் என்று சொல்லியிருக்க. சமவெள புள்ளி
சரியா? இதான் நியமிப்பு 2 போட்டுக்கொள்ளுங்க. ரெண்டுமே ஒரே நியமிப்பு தான். நியமிப்பு குடுவையில் இருக்கிற பதார்த்தம் தான் மாறுது, மற்றபடி ஒன்றும் மாறல. கிராஃப் சீட்டில் எடுத்து கீறி பாருங்க. வேல்யூ எடுத்து கீறுறதாக இருந்தால் முதல் தந்த அதே கேள்வியில 25 சென்டிமீட்டர் கனம் சைவர்சம் ஒரு எண்ணியோ நீங்க சொல்லிட்டு சைவர்சம் ஒரு அசெட்டிக் அமிலத்தால நீ அமைச்சு பாருங்க. இதுல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மென்னமிலம் நியமிப்பு குடுவையில இருந்து வெண்காரம் சேர்க்கப்படும் போது இந்த சமவெள புள்ளி வரை மென்னமிலமும் உப்பும் அந்த கரைசலுக்கு இருக்கும். அதாவது இந்த இதுக்கும் இடையில ஒரு மென்னமிலமும் உப்பும் விளைவு கரைசலுக்கு இருக்கு. அப்ப இந்த நியமிப்புல சமவெள புள்ளிக்கு இடையில தாங்கல் கரைசல் வரும். இது முடிவு புள்ளியில உப்பும் வெண்காரம் இருக்கும், இது தாங்கல் கரைசல் இல்லை. அப்ப இதுக்கு அங்கால வெண்காரம் உப்பும் தான் இருக்கும். அப்ப அது சாதாரண ஒரு கரைசல். நியமிப்பு 2ல இங்க இருக்கிறது NaOH. சரி, இங்க இருக்கிறது NaOH. இந்த NaOHக்குள்ள நாங்கள் அசெட்டிக் அமிலத்தை சேர்க்க அசெட்டிக் அமிலம் தான் முற்றாக தாக்கும். உப்பும் வெண்காரமும் மிச்சம் இருக்கும். உப்பும் வெண்காரம் இருந்தால் தாங்கல் கரைசலோ இல்லை. அப்ப இதுல உப்பும் வெண்காரம் இருக்கும். அப்ப நாங்கள் 12.5 சேர்க்கப்பட்ட நிலையை கருதினாலும் மென்னமிலத்துல 12.5 சேர்த்தாலும் மென்னமிலம் முற்றாக தாக்கும், வெண்காரம் தான் மிச்சம் இருக்கும். அப்ப இதுவும் தாங்கல் கரைசல் இல்லை. இதுலயும் தாங்கல் கரைசல் இல்லையே. வெண்காரத்தின் 0.05 மில்லிக்குரிய மூல் மிஞ்சி இருக்கு. இது தாங்கல் கரைசல் இல்லை, உப்பும் நீரும் தான் இருக்கு. ஆனா அடுத்த புள்ளியில மேலதிகமாக விழுந்த ஒரு மென்னமிலம் மிச்சமாக இருக்கும். அப்ப இதுவரைக்கும் தாக்கின மென்னமிலம் உப்பாக இருக்க அதற்கு பிறகு சேர்க்கப்படுற மென்னமிலம் மிச்சமாக இருக்கும். அப்ப முடிவு புள்ளிக்கு பிறகுதான் இந்த நியமிப்புல தாங்கல் கரைசல் பெறப்படும். சரியா? அதாவது முடிவு புள்ளி இது. இங்க முடிவு புள்ளி இது. இங்க முடிவு புள்ளிக்கு பிறகு சேர்க்கப்படுகிற மென்னமிலம் தான் கரைசல்ல மிச்சமாக இருக்கு. ஏற்கனவே சேர்த்தப்பட்டது உப்பாக மாறிட்டு. அப்ப முடிவு புள்ளிக்கு பிறகு இந்த கரைசலை நாங்கள் பார்த்தால் அது மேலதிகமாக சேர்த்த மென்னமிலத்தையும் ஆரம்பத்துல தாக்கின உப்பையும் கொண்டிருக்கும். அப்ப தாங்கல் கரைசல் எப்ப உங்களுக்கு இஞ்சி அவதானிக்கப்படும் என்றால் இந்த முடிவு புள்ளிக்கு அங்காலதான் தாங்கல் கரைசல் அவதானிக்கப்படும். இங்க முடிவு புள்ளிக்கு இங்கால, அதாவது சமவெள புள்ளிக்கு முன்னுக்கு தாங்கல் கரைசல் அவதானிக்கப்படும். இங்க சமவெள புள்ளிக்கு பிறகுதான் தாங்கல் கரைசல் அவதானிக்கப்படும். இந்த விஷயத்தை நீங்க தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. சரியா? சின்ன தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. மென்னமில வன்கார நியமிப்புன்னு சொல்லு. மென்னமில வன்கார நியமிப்பு ஏற்கனவே நாங்கள் தலையங்கம் போட்டுதான் இருக்கிறோம். இந்த 2 வரைபடத்துக்கும் சொல்ல போறேன். மென்னமில வன்கார நியமிப்பு. நியமிப்பு ஒன்றில் சமவெள புள்ளியை அடைவதற்கு இடையில்
சமவெளு புள்ளியை அடைவதற்கு இடையில் கரைசல் தாங்கல் தொழிற்பாட்டை காண்பிக்கும். கரைசல் தாங்கல் தொழிற்பாட்டை காண்பிக்கும். கரைசல் தாங்கல் தொழிற்பாட்டை காண்பிக்கும். அதாவது தாங்கற் கரைசல் புறப்படும். அதாவது தாங்கற் கரைசல் புறப்படும். சரியா? யார் எங்க இருக்குன்னு நீங்க பார்த்துதான் இந்த பதில் சொல்லணும். நியமிப்பு குடுவையில மென்னமிலம் இருந்து வெண்காரம் செய்தால் மென்னமிலம் மிச்சமாக இருக்கும். காரம் தாக்கி உப்பு வரும். அப்ப உப்பும் மென்னமிலம் மிச்சம் இருக்கு. சமவெளு புள்ளி வரைக்கும் இந்த சந்தர்ப்பம் இருக்கு. சமவெளு புள்ளியில உப்பு மட்டும்தான் இருக்கு. அதுக்கான வெண்காரமும் இருக்கு. இந்த நியமிப்புல சமவெளு புள்ளி வரைக்கும் வெண்காரமும் உப்பும் தான் இருக்கும். அதுக்கு பிறகுதான் மென்னமிலவும் உப்பும் இருக்கு. இரண்டாவது வெளிக்கொள்ளுங்க. நியமிப்பு ரெண்டில் நியமிப்பு ரெண்டில் நியமிப்பு ரெண்டில் நியமிப்பு ரெண்டில் நியமிப்பு ரெண்டில் சமவெளு புள்ளியை அடைந்த பின்னரே சமவெளு புள்ளியை அடைந்த பின்னரே நியமிப்பு ரெண்டில் சமவெளு புள்ளியை அடைந்த பின்னரே நியமிப்பு ரெண்டில் சமவெளு புள்ளியை அடைந்த பின்னரே நியமிப்பு குடுவையில் உள்ள கரைசல் நியமிப்பு குடுவையில் உள்ள கரைசல் நியமிப்பு குடுவையில் உள்ள கரைசல் மென் அமிலத்தையும் மென்னமிலத்தின் வெண்கார உப்பையும் கொண்டிருக்கும். மென்னமிலத்தையும் மென்னமிலத்தின் வெண்கார உப்பையும் கொண்டிருக்கும். சமவெளு புள்ளி வரை மென்னமிலத்தின் வெண்கார உப்பும் வெண்காரத்தையும் தான் கொண்டிருக்கும். நியமிப்பு ரெண்டில் சமவெளு புள்ளியை அடைந்த பின்னரே நியமிப்பு குடுவையில் உள்ள கரைசல் மென்னமிலத்தையும் மென்னமிலத்தின் வெண்கார உப்பையும் கொண்டிருக்கும். அதாவது தாங்கல் தொழிற்பாட்டை காண்பிக்கும். அதாவது தாங்கல் தொழிற்பாட்டை காண்பிக்கும். சரியா? அப்ப இந்த நியமிப்புக்கு பொருத்தமான காட்டின்னு சொன்னால் காட்டிட்ட பிஹெச் வீச்சு 7க்கும் 11க்கும் இடையில இருக்கணும் மண்ணளவாக. சரியா? அதுக்கு இது கிஞ்சால இருந்தால் அதை பயன்படுத்த முடியாது. அடுத்த தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. மென்னமில மென்கார நியமிப்புகளுக்கு பொருத்தமான காட்டிகள். 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 சரியா? சில காட்டிகள்கிட்ட பிஹெச் வீச்சும் பிகேஎன் வேல்யூம் தாரும். பினோப்தலின் பினோப்தலின் பினோப்தலினுடைய பிகேஎன் வேல்யூ 9.6. பிகேஎனுடைய வேல்யூ 9.6. பினோப்தலின் பிகேஎன் வேல்யூ. அதனுடைய பிஹெச் வீச்சு 8.3 தொடக்கம் 10. சரிதானே? இதனுடைய அமில நிறம் நிறமற்றது.
பினோப்தலின் அமில ஊடகத்துல நிறமற்றது. மூல நிறம் சரியா, மூல நிறம் சிவப்பு சேர் மென் சிவப்பு. அப்ப நியமிப்பு pH ரேஞ்ச் 7 தொடக்கம் 11க்கு இருக்கு. காட்டியின் pH ரேஞ்ச் 8.3 தொடக்கம் 10 இடையில இருக்கு. அப்ப இந்த காட்டியை நாங்கள் பயன்படுத்தலாம். அடுத்தது கிரிசோல் சிவப்புன்னு ஒரு காட்டி தந்திருக்கிறேன் பாருங்க. கிரிசோல் சிவப்பு கிரிசோல் சிவப்பு இதனுடைய pKn வேல்யூ 8.2. வீச்சு வந்து 7.2 தொடக்கம் 8.8. இந்த வேல்யூக்களை நீங்கள் ஞாபகத்துல வச்சிருந்தாலும் கொஞ்சம் நல்லம். ഇതിന്റെ அமில நிறம் மஞ்சள், மூல நிறம் சிவப்பு. மூல நிறம் சிவப்பு. இதுல பாருங்க, நாங்கள் கணிச்ச கரைசலின் சமவெள புள்ளியில pH 8.72. சரிதான். நாங்கள் சொன்னாங்க பொதுவாக சமவெள புள்ளியின் pH ரேஞ்ச் எங்க இருக்குமென்னு சொல்லி. ஒரு கரைசல்கிட்ட மின்னமில மென்கார்னியம்ல சமவெள புள்ளியில pH ரேஞ்ச் வந்து 8.5 9 வரைக்கும் இருக்குமென்னு சொன்னாங்க. அப்ப இந்த கிரிசோல் சிவப்பின் pKn வேல்யூ 8.2 இருக்கு. ஆகவே இது வந்து செம்மையான காட்டியாக இருக்கு. அந்த பெருமானத்துக்கு பொதுவாகத்தான் காய்ச்சி கொண்டிருக்கிறோம் சமவெள புள்ளியில pH. இப்ப நாங்கள் குறித்த ஒரு சிறப்பான நியமிப்புக்கு செறிவு பயன்படுத்தி இருக்கோம். அதுல நாங்கள் pH கணிக்கலாம். அதுல pKn வேல்யூவும் pHும் சமனா இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் செம்மையான காட்டின்னு சொன்னாங்க. அப்ப இந்த மின்னமில வன்கார நியமிப்புக்கு இந்த பினோப்தலினை காட்டியாக பயன்படுத்தலும் பார்க்க இந்த கிரிசோல் சிவப்பு பொருத்தமானதாக இருக்கு. செம்மையான காட்டியாக இருக்கு. சரி, எழுதிக் கொள்ளுங்க. கிரிசோல் சிவப்பு என்னும் காட்டியின் கிரிசோல் சிவப்பு என்னும் காட்டியின் கிரிசோல் சிவப்பு என்னும் காட்டியின் pKin 8.2 8.2. சமவெள புள்ளியில் pH அண்ணளவாக 8.5. சமவெள புள்ளியில் pH அண்ணளவாக 8.5. எனவே ஒரு மென்னமில வன்கார நியமிப்பிற்கு கிரிசோல் சிவப்பு செம்மையான காட்டியாகும். கிரிசோல் சிவப்பு செம்மையான காட்டியாகும். சரிதானே? உங்களுக்கு அடுத்த வகுப்பு வேலை திட்டம் கேள்வி ஏற்கனவே போட்டிருக்கிறேன். மென்காரத்தின் நீங்க 2 சந்தர்ப்பத்தை கருத்துல கொள்ளுங்க. ஒன்று, மென்காரம் நியமிப்பு குடுவையில இருக்க அளவில வண்ணமிலத்தை பயன்படுத்துற சந்தர்ப்பம்.
அடுத்தது வெண்ணமிலம் நியமிப்பு குடுவையில் இருக்க அளவில மென்காரம் இருக்கிற சந்தர்ப்பம். இதுல தரப்பட்டிருந்த கனவளவுகள்ல சமவெள புள்ளியின் முந்திய கனவளவு நான் தரையில 24.95 அதை நீங்க ஒரு அடுத்து கணிச்சு பாருங்க. சரி, அப்ப அந்த கனவளவை எடுத்துக்கொண்டு பிஹெச் கணிச்சு பாருங்க. சமவெள புள்ளிக்கு முந்திய புள்ளி நான் 12.5 கடத்தா சமவெள புள்ளியை தந்துட்டேன். நீங்க சமவெள புள்ளிக்கு முந்திய புள்ளியை எடுத்தீங்கன்னா அந்த விரைவு பிஹெச் மாற்றம் கீறக்கூடிய மாதிரி இருக்கு. 7 வருது ஒன்று இருக்க பாக்கலாம். சரிதானே? ஓகே. அப்ப சமவெள புள்ளிக்கு முந்திய புள்ளியும் சமவெள புள்ளியும் அடுத்த புள்ளியும் சமவெள புள்ளியும் எடுத்தாதான் விரைவு பிஹெச் வீச்ச தெரியும். சரி, ஓகே. அப்ப நான் இதோட இந்த ஓப்பன் நிறைவு செய்து கொள்றேன். செய்து போடுங்க. என்றால் இப்ப நீங்கள் தஜம பிள்ளையான கன்செப்டில் யோசிச்சிருந்தால் எனக்கு புரியாது என்ன நடக்குதுன்னு சொல்லி. சரி, நீங்கள் போட்டீங்கன்னா நான் அடுத்த வகுப்புல உங்களை தெளிவுபடுத்தேன். மற்ற இந்த வீடியோட குவாலிட்டி, கதைக்கிற ஸ்பீட், கதைக்கிற லாங்குவேஜ் விளங்குது அப்படியே சிக்கல் விளங்கலைன்னு சொன்னால் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணிவிடுவோம், வாட்ஸ்அப்பில் போட்டு விடுவோம் நான் என்ன பிரச்சனைன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அப்படியே சைலண்டாக இருந்து நான் அப்படியே ஓதிக்கொண்டு இருந்த ஒரு பிரியோசனம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது கவரேஜ் சிக்கலாக இருந்து விட்டு விட்டு வருது, வீடியோ பார்க்க கஷ்டமா இருக்கு, இல்லை வாய்ஸ் கேட்கல, எழுதுறது தெளிவில்லாமல் இருக்கு, சம்திங் என்ன பிரச்சனைனா எனக்கு அறியத்தாங்க. அப்பதான் நான் அதை அப்டேட் பண்ணி கொள்ள முடியும். சரிதான்? ஓகே.